அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கல்வி நிறுவனம் என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் என்ன மாதிரியான கோர்சஸ் வழங்கிட்டு இருக்கிறாங்க, இந்த என்டிஏல படிக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு எளிமையான எல்லாத்துக்கு ரொம்ப சிம்பிளா புரியக்கூடிய வகையில இந்த வீடியோவானது அமைப்பட்டிருக்கிறது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மாணவர்கள், அதே போல உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் யாருக்கெல்லாம் இந்திய இராணுவத்துல ஒரு உயர் அதிகாரிகளாக சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்க நிச்சயமா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். அதே போல என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து நீங்க பார்க்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கலாம், தப்பே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்டிஏக்குள்ள என்ட்ராகிறோம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லக்கூடியது உலகத்திலேயேங்க ஒரு 3 பிரிவுகளுக்குமே, அதாவது ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 3 பிரிவுகளுக்குமே ஒரு அகாடமியை பயிற்சி அகாடமி ஏற்படுத்தப்பட்டது எங்கேன்னு எடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான். சரி, எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1954 பூனேவில் தான் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்மி ஆஃபீஸர், அதே போல நேவி ஆஃபீஸர், ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே ஒரு உயர் அதிகாரிகளுக்கான ஒரு வாய்ப்பை இந்த என்டிஏவானது ஏற்படுத்தி கொடுக்கிறது. கல்வி பிளஸ் வேலைவாய்ப்பு ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எதுனா என்டிஏ தான். ஏன்னா அது ப்ரைட் மூமெண்ட்னு சொல்லலாம். நம்ம ராணுவத்துல பணிபுரிவது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைட் மூமெண்ட். அந்த ராணுவத்துல ஒரு அதிகாரியா நம்ம உள்ள என்றாகும்போது எப்படி இருக்கும், ஒரு சோல்ஜரா உள்ள என்றாகிறதுக்கும் ஒரு அதிகாரியா என்றாகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த அடிப்படையில ஒரு அதிகாரியா நீங்க உள்ள என்ட்ராகணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு எப்படி செலெக்ஷன் பண்றாங்கிறத நம்ம இங்க நம்ம பார்க்கிறோம். இது யார் கண்டக்ட் பண்றாங்க இந்த எக்ஸாமை, என்டிஏ எக்ஸாமை, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில உள்ள என்ட்ராக்கான எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா யூபிஎஸ்சி, அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய அரசு பணியாளர் தேர்வு மையம் தான் இதையே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா 3 விதமா இருக்கு. ஒன்று என்னன்னா ரிட்டன் டெஸ்ட், அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்பி இன்டர்வியூ, எஸ்எஸ்பின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ, அடுத்தது மெடிக்கல் அண்டு பிசிக்கல் டெஸ்ட். ஸோ இந்த 3 கேட்டகரியில தான் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இது முடிச்ச பின்னாடி அவர்கள் ஒரு 3 இயர் கோர்ஸ், அதாவது 3 இயர் ட்ரைனிங் அண்டு இண்டக்ஷன் அட்டு என்டிஏ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா என்டிஏக்குள்ள நம்மளை இண்டக்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது என்ன மாதிரியான கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, இது ரொம்ப முக்கியம். என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க பாருங்க, பிஏ. ஸோ பிஏங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், 3 இயர்ஸ். இந்த பிஏ பொறுத்தளவுக்கு எனி ஸ்ட்ரீம் தான். 12th நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், அதே போல் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம், வொகேஷனல் எனி ஸ்ட்ரீம் படிச்சிருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் பிஏ. அதே போல் பிஎஸ்சி, பிஎஸ்சியில் 3 இயர்ஸ். பட் இந்த பிஎஸ்சி பொறுத்தளவு கம்பல்சரியாக நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சிருந்தா மட்டும்தான் உள்ள என்ட்ராங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இருக்கக்கூடிய சயின்ஸ் ஓரியன்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் 12th அப்படின்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, பிஎஸ்சி மேக்ஸோ, பிஎஸ்சி பாட்னி, ஜுவாலஜி. ஸோ சயின்ஸ் ஓரியன்டாக வரக்கூடிய கோர்சஸை நீங்கள் படிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த பிஎஸ்சியில் எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது பிஇ ஆர் பிடெக் 4 இயர்ஸ். இது உங்களுக்கு தெரியும், 12th பிசிஎம் சொல்லக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3 கோர்ஸ் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கணும், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3 படிச்சிருந்தாங்கன்னா அவங்க தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் பிஇ. ஸோ அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் இந்த 3 கோர்சஸ், பிஏ, பிஎஸ்சி அண்டு பிஇ. அடுத்தது டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங். ஆர்மி கேடட்ஸ், ஆர்மி கேடட்ஸ் இருந்துட்டீங்கன்னா 3 இயர்ஸ் என்டிஏ பிளஸ் 1 இயர் ஐஎம்ஏ. ஓகேங்களா? அது எங்க கொடுக்குறாங்கன்னா டேராடூன்ல தான் அதுக்கான ட்ரைனிங். அடுத்தது நேவி கேடட்ஸ். நேவினா என்னன்னா கப்பல் படை நமக்கு தெரியும். ஸோ நேவியில் செலக்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அதே போல் 3 இயர்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் 1 இயர் ஐஎன்ஏ. அது எங்கே கொடுப்பாங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பயிற்சி மையம். அடுத்தது ஏர்ஃபோர்ஸ் கேடட்ஸ், அவங்களுக்கு அதே போல் 3 இயர்ஸ் என்டிஏ ப்ளஸ் 1.5 இயர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அத்தாரிட்டி. அது எங்கன்னா ஹைதராபாத்தில். ஸோ இந்த 3 இடங்கள் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ டேராடூன் எடுத்துட்டிங்கன்னா ஆர்மி கேடட்ஸ்க்கு, கேரளா எடுத்துட்டிங்கன்னா நேவி கேடட்ஸ், அதே போல் ஹைதராபாத் எடுத்துட்டிங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் கேடட்ஸ். ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே கொடுக்கக்கூடியது ஒரு ராயலாக தான் இருக்கு. இங்கே நீங்கள் ஒரு ஆஃபீஸராக என்ட்ரு ஆகிறதுனால உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சிகள், அந்த கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே வெரி வெல் எக்ஸ்பர்ட் தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு நமக்கே ஒரு ப்ரைட் மூமெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம். அடுத்தது எலிஜிபிலிட்டி.
ஸோ ஏன்னா ஒரு கோர்ஸ்க்குள்ள என்ட்ராகனா எலிஜிபிலிட்டி கம்பல்சரி தேவையில்லையா? ஒரு சில கோர்ஸ்க்குலாம் எலிஜிபிலிட்டி எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் மிலிட்ரி பொறுத்தளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கும். ஏஜ் தான் மிக முக்கியம். 16.5 19 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். ஸோ இந்த இயர்ஸ்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். ஸோ 19 இயர்ஸ்க்கு மேலேயும் போயிடக்கூடாது, அதே போல் 16 இயர்ஸ்க்கு கீழே இருந்துருக்கூடாது. இந்த இன்பிட்வீன் கேப்பு. ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணலாம்னா ஒரு 2.5 இயர்ஸ், அதாவது 3 இயர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியும். அப்படி 3 இயர்ஸ்க்குள்ள நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஈஸியாக என்ட்ரு ஆக முடியும். குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஆர்மி இருக்குன்னா 12th எனி ஸ்ட்ரீம், ஏன்னா அது பிஏ தான். ஸோ அதனால எனி ஸ்ட்ரீம். நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கம்பல்சரியாக ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருந்திருக்கணும். ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ள என்ட்ரு ஆக முடியும். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ ப்ரெசென்ட்டாக 12th படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ அப்ளை த என்டிஏ. ஸோ என்டிஏக்குள்ள போகிறதுக்கு வந்து ஒன்று 16.5 இயர்ஸ் முடிச்சிருந்த ஸ்டூடெண்ட்டு அட்டன் பண்ணலாம், அல்லது இப்போ ப்ரெசென்ட்டாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்டு அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். அடுத்தது கேரியர் ப்ராஸ்பெக்டஸ். இப்போ எக்ஸாம் எழுதி உள்ள என்ட்ரு ஆகிட்டா, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்மியாக இருந்தால் எங்கே போக முடியும், நேவியில் அவனுக்கு என்ன மாதிரியான போஸ்ட் கிடைக்கும், அதே மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இந்தியன் ஆர்மியில் அவன் செலக்ட் ஆகிட்டானா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லெஃப்டினன்ட் கேடர் தான். இதில் லெஃப்டினன்ட் ஆர்மியில், நேவி எடுத்தீங்கன்னா சப் லெஃப்டினன்ட், ஏர்ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ளையிங் ஆஃபீஸர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் எடுத்துட்டீங்கன்னா கேப்டன், அடுத்தது மேஜர், நெக்ஸ்ட் கர்னல், அதுக்கு அடுத்தது ஜென்ரல். ஸோ இது ஹையஸ்ட் பொசிஷன். என்ன ரீசன்னா, அவன் உள்ள என்ட்ராகும் போது அவனோட ஏஜ் 19க்குள்ள என்ட்ரு ஆயிடறான். அப்போ அவனுடைய சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் சர்வீஸ் வரும். 35 வருஷம் சர்வீஸ் வரும்போது அவன் ஃபைனலாக கிட்ட என்னவா இருப்பான் பாருங்க, இந்தியன் ஆர்மியானது ஜென்ரலில் இருப்பான். அது இந்தியன் நேவியா இருந்தனா சப் லெப்டினன்ட், லெப்டினன்ட், கமாண்டர் அண்ட் ஃபைனலி அட்மிரலாம் போக முடியும். அதே போல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஃப்ளையிங் ஆஃபீஸர், ஸ்குவாட்ரன் லீடர், ஏர் மார்ஷல், ஏர் சீஃப் மார்ஷல். ஸோ இது எல்லாமே என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேரியர் ப்ராஸ்பெக்டஸ். அப்போ ஒரு மாணவன் உள்ள என்டிஏ மூலமா என்ட்ரு ஆயிட்டானா அவன் வெளியே வரும்போது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸரா வெளியே வருவான். அங்க அவனுக்கு எந்த மாதிரியான பெட்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாமே ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃபாக தான் இருக்கும் அங்கே பூரா. நம்ம நினைச்சுக்கலாம் அது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு இருக்கிறதுனாலயே நிறைய பேர் மிலிட்ரி அப்படின்ட்டு நிறைய போக மாட்டோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அங்கே போகக்கூடிய மாணவர்கள் ஒரு ஆஃபீஸராக போகக்கூடியவங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் இங்கே கிடைக்கும். நம்ம எல்லா நேரத்துலையுமே போர் வருமா அப்படின்னா சொல்லலாம் முடியாது. ஸோ பி அலர்ட்டா இருப்பாங்க. அதற்கான ஒரு உத்வேகம், அதற்கான ஒரு நம்ம நாட்டின் மீது ஒரு இறையாண்மை மீது ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் இந்த கோர்ஸ்ல செலக்ட் ஆனாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நமக்கு ஒரு ப்ரைடா இருக்கும். ஏன்னா பர்டிகுலரா தமிழ்நாட்டில இருந்து என்டிஏ மூலமா போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவா தான் இருக்கு. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டுனாச்சு நிறைய மாணவர்களுக்கு நீங்க சொல்லுங்க. என்டிஏல போகும்பொழுது அவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா நிறைய இருக்கு. நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போகிறது, அதே போல ஒரு ப்ரைவேட் செக்டர் போகிறதவே நம்ம மெயினையுமே வச்சுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி நம்மளுடைய இந்திய ராணுவ பாதுகாப்பு, நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பணிகளுக்கெல்லாம் போகும்பொழுது மாணவர்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரு புகழும் கிடைக்கல, எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். என்டிஏல என்ன மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்க. மொத்தமாக 2 பேப்பர் இருக்கு. ரிட்டன் எக்ஸாமில் 2 பேப்பர். ஸோ ஒன்று என்னென்னா மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா 300 மார்க்கு. அடுத்தது ஜென்ரல் அபிலிட்டி டெஸ்ட், ஜிஏடின்னு சொல்லுவாங்க, அதில் 600 மார்க்ஸ். ஸோ இது டோட்டலாக ரிட்டன் எக்ஸாம் மட்டும் எவ்வளோனா 900 மார்க்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துட்டா ஜென்ரல் அபிலிட்டி டெஸ்ட்லேயும் மற்ற சப்ஜெக்ட்லாம் ஒன்று ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து அது போக ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே மிங்கிள் ஆகிட்டா வரும். அதனால டோட்டலாக 600 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எஸ்எஸ்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா 900 மார்க்ஸ். ஃபைனல் செலெக்ஷன் இந்த ரெண்டையும் சேர்த்து ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் எஸ்எஸ்பி டெஸ்ட் இது ரெண்டும் சேர்த்துனா 1800 மார்க்ஸ். அப்போ 1800 மார்க்ஸ் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கட் ஆஃப் மார்க் போட்டு உங்களுக்கு ரேங்க் வைஸாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கிறதுனால கம்பல்சரியாக ஓபிசி கேட்டகரி எடுத்துக்கோங்க. ஸோ பிசிங்கில் பிசி எம்பிசி இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே என்னென்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக வாங்கணும். ஓபிசி சர்டிஃபிகேட்னா அதர் பேக்வேர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு வருஷமும் மார்ச்லேருந்து ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் அது எலிஜிபிலிட்டியா இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல இருந்து மறுபடியும் அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் மறுபடியும் ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் பிசி அப்படிங்கிறது கம்யூனிட்டி மட்டும்தான். ஓபிசிங்கிறது வித் இன்கம் பிளஸ் கம்யூனிட்டி. அதனால என்னன்னா எவ்ரி இயர் அது சேஞ்ச் ஆகிட்டாது ஓபிசிங்கிறது. பட் பிசி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒன்ஸ் ஒரு டைம் வாங்கினாவே போதும், மற்ற டைம் வாங்கணுங்கிற நெசசரி இல்லை. அதே ஒரு சின்ன ஒரு தகவலுக்காக உங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன்.
அடுத்தது எக்ஸாம் டீட்டெயில் எடுத்துட்டு பாருங்க. ஸோ என்டிஏ எக்ஸாம் யார் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்சி தான், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மத்திய தேர்வாணையம் தான் நடத்துகிறாங்க. வருஷத்துக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வருஷம், சரி 2 டைம்ஸ், ட்வைஸ் எ இயர். ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 டைம் நடத்துகிறாங்க. ஒன்று ஏப்ரல்லையும் இன்னொன்று செப்டம்பர்லையும் நடத்துகிறாங்க. இப்போ செப்டம்பருக்கான அவகாசம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ அக்டோபர் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல். அப்போ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய 12th மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு உத்வேகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களால அட்டன் பண்ண முடியும். அடுத்தது ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் கண்டிப்பாக இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு அடுத்தது வெப்சைட் பாருங்க, என்ன வெப்சைட்னாலும் நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். www.upsc.gov.in. ஸோ இந்த வெப்சைட் வாயிலாக தான் நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு வருடம் செப்டம்பர்லையும் ஏப்ரலில் வரக்கூடிய அந்த கால்ஃபர் எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் கிளியராக கொடுப்பாங்க. த்ரூ எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மிக முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா 2021க்கு அப்புறம் கேர்ள்ஸ் ஆல்சோ அப்ளை. ஏன்னா இது வரைக்கும் 2023 முன்னாடி வரைக்கும் கேர்ள்ஸ் அப்ளை பண்ண முடியாது. பட் இப்போ என்னென்னா கேர்ள்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. அதே போல் அன்மேரிடாக தான் இருக்கணும். ரெண்டுமே போத் அண்டு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே என்ன ஆகுனா அன்மேரிடாக தான் இருக்கணும், பேச்சுலர் தான் இருக்கணும். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஏஜ் கேட்டகரி பார்த்துக்கலாம், 16.5லேருந்து 19 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால அன்மேரிட் ஸ்டூடெண்ட் தான் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இது எக்ஸாம் டீட்டெயில் அண்டு அதை பற்றின ஒரு முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபைனலாக ஏன் இந்த என்டிஏனுடைய ப்ரெஸ்டீஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆர்மி ஆஃபீஸில் உள்ள என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும், அதே போல் ஒரு ஹானர், அதே மாதிரி லீடர்ஷிப். நம்மளுக்கே தெரியும் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அவங்களுடைய லீடர்ஷிப் கேபிள் எப்படி இருக்கும், அவங்களுடைய டிசிப்ளின் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கு மேலே ப்ரைட் ஆஃப் சர்விங் த நேஷன், நம்மளுடைய நாட்டிற்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அகச்சிறந்த பணி இந்த இராணுவ பணி. அதுலேயும் ஒரு ஆஃபீஸராக போய் நம்மகிட்ட கீழேயும் ஒரு நிறைய மாணவர்கள், சரி நிறைய சோல்ஜருக்கு நம்ம ஒரு ஆஃபீஸராக இருக்கிறது ஒரு பெருமை வாய்ந்த விஷயமா இருக்கும். அடுத்தது என்டி இஸ் த ட்ரூ கேட்வே டு லைஃப் ஆஃப் க்ளோரி. ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாயிலாக அமைகின்றது இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ உலகத்திலேயே முப்படைகளுக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அகாடமியை வழங்கக்கூடியது நம்ம இந்தியாவில் மட்டும்தான். எனவே அந்த ப்ரைடான ஜாப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பை அளிக்கக்கூடியதுதான் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. எனவே உங்களுடைய மாணவர்கள் இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் இந்த தகவல் அவர்களுக்கு சொல்லுங்க. இதை பற்றின இன்னும் கூடுதலான தகவல் வேணும்னா என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான தகவல்களை நான் சொல்வதற்கு தயாராக உள்ளேன். எனவே அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த என்டிஏ பற்றின புரிதலை நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல போனோம்னா, ஸோ முதல்ல என்டிஏன்னா என்ன, அதுக்கு அடுத்தது என்டிஏல என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அந்த கோர்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் டைப் என்ன, அதே போல் அந்த என்டிஏ எக்ஸாம் எழுதி உள்ள கோர்ஸ்க்குள்ள என்ட்ரு ஆனீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் என்ன பொசிஷன், நேவியில் என்ன பொசிஷன், அதே போல் ஏர்ஃபோர்ஸில் என்ன பொசிஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மீண்டும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.